பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தமிழர்கள் வாழ்ந்த ஒரு கண்டம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் எத்தனை பேர் நம்புவீங்க? அந்த கண்டம் இப்போது கடலுக்கு அடியிலையும் இன்னும் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது எத்தனை பேர் அதை சுவாரஸ்யமாக கேட்பீங்க அப்படின்றது யாருக்குமே தெரியல. இப்போ இருக்கிற தமிழர்களை விட அப்போ இருக்கிற தமிழர்கள் வீரத்துலேயும் எல்லாத்துலேயும் சிறந்து விளங்குனாங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியுமா? அப்படிப்பட்ட ஒரு கண்டத்தை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்ன கண்டம் அப்படின்னா, இதுதான் நம்ம தமிழர்களுடைய பாரம்பரியமான குமரி கண்டம். ஓகே, குமரி கண்டம் அப்படின்றது என்ன இருக்குது அப்படின்னா, இந்திய பெருங்கடலுக்கு அடியில் இருக்குது அப்படின்னு சில பேரால் பேசப்படுது. பல்லாயிரக்கணக்கு முன்னாடி அது ஒரு கண்டமாகவே இருந்துச்சு. தமிழர்களுக்கு அது ஒரு கண்டமாகவே இருந்துச்சு. இப்போ ஆசிய கண்டம், ஐரோப்பிய கண்டம், இந்த மாதிரி எல்லா கண்டமும் இருக்கிற மாதிரி குமரி கண்டம் தமிழர்களுக்கு மட்டுமே வாழக்கூடியது அப்படின்ற மாதிரி ஒரு கண்டமாகவே இருந்துச்சு. இது பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய சமுதாயம் மீன்ஸ் தமிழர்கள் ஒரு பெரிய சமுதாயமாகவே இருந்துச்சு. அதில் சங்க இலக்கியங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாகவும் இருந்துச்சு. இந்த குமரி கண்டத்தில் புகழ்பெற்ற அரசர்கள், அப்போதைக்கு புகழ்பெற்ற அரசர்கள், நம்மளுக்கு தெரிஞ்சிருந்த பேரரசர்கள் எல்லாருமே ஆட்சி செஞ்சுருக்கலாம் அப்படின்ற மாதிரி இப்போவுமே நிறைய பேரோட நம்பப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த குமரி கண்டத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க இருந்ததே ஒரு கடல் பகுதி தான். அந்த கண்டமே கடல் பகுதி தான். அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அப்போ உள்ள நவீன வளர்ச்சிகளை வச்சு அங்கே பல பயிர்களை விடுறாங்க, பல தோட்டங்களை அமைக்கிறாங்க. அதெல்லாம் வச்சு பல ஊர்களுக்கு வர்த்தகமும் பண்ணுறாங்க. இது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்றது யாருக்குமே தெரியல. இது மட்டும் இல்லாமல் இந்த குமரி கண்டத்தில் இப்போ இருக்கிற கல்வியை விட அப்போ இருக்கிற கல்வி கொஞ்சம் மேலேயே இருந்துச்சு அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமா தான் இருக்குது. ஆனால் இப்போ இருக்கிற கல்வி அறிவியலை விட அப்போ இருக்கிற கல்வி அறிவியல் ரொம்ப அதிகமாக தான் இருந்துச்சுன்றது எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கும்? அதே மாதிரி தான் இவங்க வர்த்தகத்துலேயும் சரி, ஏற்றுமதி இறக்குமதி அந்த மாதிரி இருக்கிற எல்லாத்துலேயுமே சரி சிறந்து விளங்குறாங்க. இவங்க கடல் பயணத்தை மேற்கொண்டு பல ஊர்களுக்கு போய் சென்றடைஞ்சு அங்கே இருக்கிற மனிதர்களோட நிறைய மீட் ஒர்க்லாம் வச்சு பேசிகிட்டு இருந்திருக்காங்க. அங்கேருந்து தொழில்கள், கலைகள் எல்லாத்தையுமே பரப்பியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மீன்பிடி தொழில், கப்பல் கட்டுதல் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயத்தில் நம்ம தமிழர்கள் ஒரு முதன்மையாக இருந்திருக்காங்க. இப்போ யார் வேணாலும் அதில் முதன்மையாக இருக்கலாம். ஆனால் அப்பயே பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே தமிழர்கள் இதில் ஒரு ஸ்பெஷலாக இருந்திருக்காங்க அப்படின்றது ஒரு குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லாமல் உலகில் பல இடத்துலையுமே குமரி கண்டம் அப்படின்ற ஒரு பெயர் பரவ ஆரம்பிச்சிருச்சு அந்த காலகட்டத்தில். குமரி கண்டம் அப்படின்னும் போது தமிழர்கள் வீரம், கலை, இசை, நாடகம் எல்லாத்துலேயுமே சிறப்பாக இருப்பாங்க அப்படின்றது உலகம் முழுக்க ஒரு பெருசாக பேசக்கூடிய ஒரு கண்டமாகவும் அமைஞ்சிச்சு, ஒரு மிகப்பெரிய நாடகமும் அமைஞ்சிச்சு. அப்போ இருக்கிற தமிழர்கள் இப்போ இருக்கிற தமிழர்களுக்கு பேர் வாங்கி கொடுத்துட்டு போனாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. அதில் பல்லாயிரத்துக்கு முன்னாடி வாழ்ந்திருந்த அந்த தமிழர்கள், அப்போ குமரி கண்டத்தில் இருந்த தமிழர்கள் மதம் ரீதியாகவும் சமயங்கள் ரீதியாகவும் சடங்குகள் ரீதியாகவும் நல்லா வழிபட்டிருக்காங்க. இப்போ அந்த பல வருஷத்துக்கு முன்னாடி சிவபெருமானை அவங்க வழிபட்டாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. அப்பயே ஒரு வெறித்தனமான சிவபக்தர்கள் அப்படின்னு சொல்லி தமிழர்களை சொல்கிறாங்க. சிவனுடைய பெரிய பெரிய கோயில்களும் அப்போ கட்டப்பட்டிருந்துச்சு. சிவன்களுக்கு பெரிய பெரிய பூஜைகளும் அப்போ நடந்தது அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு. இப்படி வாழ்ந்துக்கிட்டு இருந்த மக்கள், இவ்வளோ ஒரு சந்தோஷமாக அந்த கடல் பகுதியில் பறந்து திரிஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருந்த மக்களுக்கு ஒரே நாளில் அழிவு வரும் அப்படின்னு நினைக்கும்போது அந்த மக்கள் எப்படி நினச்சிருப்பாங்க? தமிழர்கள் அவ்வளோ ஒரு சுதந்திரமாக, அவ்வளோ ஒரு சந்தோஷமாக, அவ்வளோ ஒரு முதன்மையாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தவங்க இப்போ கிடையாது அப்படின்னு நினைக்கும்போது இங்கே சில பேருக்கு, எத்தனை பேருக்கு வருத்தமாக இருக்கும்? நம்மளுடைய முன்னோர்கள். அந்த இவ்வளோ சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்த மக்களுக்கு அந்த ஒரே நாளில் கடலோடைய நிலநடுக்கம் காரணமாக
அவங்க எல்லாருமே அழியப்படுறாங்க. ஸோ பல ஆராய்ச்சியாளர்கள் வந்து கண்டுபிடிச்ச விதத்தில் இன்னுமே வந்து குமரிக்கண்டத்துடைய பாதி திங்ஸ், அந்த மாதிரி யூஸ் பண்ண கற்கள் எல்லாமே வந்து கடலுக்கடியில் இருக்குது அப்படின்றத வந்து பல ஆராய்ச்சிகள் வந்து சொல்லியிருந்தாலும் சில விஷயங்கள் வந்து கட்டுக்கதையாகவே போயிருக்கு அப்படின்றது தான் உண்மை. ஸோ தமிழர்கள் வாழ்ந்தது உண்மை, குமரிக்கண்டத்தில் இருந்ததும் உண்மை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது முழுசாக இன்னும் யாருமே கண்டுபிடிக்கலை அப்படின்றதும் மிகப்பெரிய உண்மை தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம குமரிக்கண்டத்தில் என்ன இருக்குது அப்படின்னா, வளர்ச்சி, நம்மளுடைய வேளாண்மை வளர்ச்சி, அறிவியல் வளர்ச்சி இப்போ இருக்கிறத விட அப்போ வந்து அதிகமாகவே இருந்திருக்கு. ஸோ இப்போ இருக்கிற நம்மளுடைய தமிழர்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறத விட பிறர் நாட்டில் இருக்கிற வளர்ச்சிகளை வந்து இங்கே பயன்படுத்துறது அதிகமாகவே இருக்குது இப்போது. ஆனால் அப்போ உள்ள காலகட்டத்தில் தமிழர்களே வந்து ஒரு சயின்ஸ் ரீதியான விஷயத்தை கண்டுபிடிச்சி தமிழர்களே பயன்படுத்தி தமிழர்கள் வந்து மற்ற உலக நாட்டுகளுக்கு பரப்புனாங்க அப்படின்றது வந்து இங்கே எத்தனை பேருக்கு தெரியும்? ஸோ அதுதான் குமரிக்கண்டத்தில் இருக்கிற தமிழர்கள். இப்போது நம்ம காலரை தூக்கி விட்டு நான் தமிழண்டான்னு சொல்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக இருந்தவங்களும் அவங்க தான். ஸோ இன்னும் வந்து குமரிக்கண்டத்தை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கூகுள்லேயோ இல்லை வேறு ஏதாவது ChatGPT அந்த மாதிரி எதுலேயோ நீங்கள் கண்டிப்பாக சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் சொன்ன எல்லாமே அதில் இருக்கும், நான் சொல்லாததும் அதில் இருக்கலாம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சது ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, குமரிக்கண்டத்தை பற்றி தெரிஞ்சது ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இல்லை அப்படின்னா தெரியாதவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.